இன்னைக்கு ஒருவன் பிளஸ் கிரைம் டாக்ஸ்ல ஒரு வித்தியாசமான கிரைமை பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கோம். எத்தனையோ கொலை சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்தும் கூட இருப்போம். ஆனா இந்த மாதிரியான கொலை சம்பவம் உண்மையில நடந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு திகிலா இருக்கும். உண்மையில இப்ப வரைக்குமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளோட சமூகத்துல நடந்த வண்ணம் தான் இருக்குது. வித்தியாசமான கொலை அப்படின்னு போது வளமையா கொலையாளிகள் மனிதர்களை தாக்குறதை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கொலையாளி மனிதர்களை மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லி அநேகமான உயிர்களை கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து ரொம்பவுமே ரசித்திருக்கிறாரு. எனவே அப்படியான கொலை சம்பவங்களை செய்து ரசிக்க கூடியவர் தான் அமெரிக்காவின் தொடர் கொலையாளி அப்படின்னு சொல்லப்படுற டேவிட் ரிச்சர்ட். டேவிட்டோட கொலை சம்பவங்கள் உண்மையிலுமே வித்தியாசமான சம்பவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 1976 ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தையே புரட்டி போட்ட குற்றங்களை செய்தவர் தான் இவரு. இவரை எல்லாருமே சன் ஆஃப் சாம் அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். 1976 ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவின் நியூயார்க்ல 8 துப்பாக்கி சூடுகளை நடத்திய குற்றத்தை தானே ஒப்புக்கொண்ட தொடர் கொலையாளியாகவும் டேவிட் ரிச்சர்ட் காணப்படுறாரு. 1953 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி அமெரிக்காவின் நியூயார்க்ல பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போது இவரோட பெற்றோருக்கு திருமணமாகாத காரணத்தினால இந்த குழந்தைய வேறொரு தம்பதியினருக்கு தத்து கொடுத்துறாங்க. சிறு வயதுல இருந்தே டேவிட்க்கு வன்முறையான எண்ணங்களும் அதே போல யாரோடையுமே பேசாத ஒரு தன்மையும் திருட்டல வல்லவராகவும் இருந்திருக்காரு. குறிப்பா இவர் தன்னோட 6 வயதுலயே தன்னோட வளர்ப்பு தாய் வளர்த்த மீன்களை கொள்வதற்காக மோட்டாருக்கு ஊற்றும் எண்ணெய மீன் தொட்டியில ஊற்றிருக்காரு. அதுக்கப்புறமாவும் கூட அந்த மீன்கள் இறக்கல அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட டேவிட் அந்த மீன்களை ஊசியால் குத்தி கொலை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம டேவிட் தன்னோட வளர்ப்பு தாய் வளர்த்த செல்ல பறவைகளுக்கு விஷம் கொடுத்தும் கொன்னு இருக்காரு. கொன்னது மட்டும் இல்லாம அந்த பறவைகள் இறக்கும் போது ரொம்பவுமே ரசிச்சு பார்த்து கொண்டிருந்தாராம். இவ்வாறான சம்பவங்களை பார்த்த தாயும் அநேகமான சமயங்கள்ல அவரை ரொம்பவுமே கண்டித்திருக்கிறாங்க. இருந்தாலுமே டேவிட் அதை எதையுமே பொருட்படுத்தலையாம். எங்கேயாவது நெருப்பெறியறத டேவிட் கண்டார் அப்படின்னா அதையும் பார்த்து ரொம்பவுமே ரசிப்பாராம். இதுக்கு பைரோமேனியா அப்படின்ற மனநோய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உளவியலாளர்கள் கூறுறாங்க. சிறிய வயதுல ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான மனநிலை மிகப்பெரிய சீரியல் கொலைக்காரர்களுக்கு அறிகுறியாக இருக்கும் அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்களும் கூறுறாங்க. குறிப்பா டேவிட்க்கு 14 வயதா இருக்கும் போது டேவிட்டோட வளர்ப்பு தாய் மார்பக புற்றுநோய் காரணமாக இறந்து போறாங்க. இது டேவிட்க்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதரவானவங்களும் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பல வகையான குழப்பங்கள்ல டேவிட் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா டேவிட்டின் வளர்ப்பு தந்தை இன்னொரு திருமணமும் செய்து கொள்றாரு. திருமணம் செய்தாலும் கூட டேவிட்க்கு அவங்களோட தாய் கொடுத்த அந்த அன்பை அவங்களால கொடுக்க முடியல. அதனால ரொம்பவுமே மன வருத்தம் அடைகிறாரு. 1971 ஆண்டு டேவிட்க்கு 17 வயதா இருக்கும் போது அமெரிக்க ராணுவத்துல இணைறாரு. இணைறது மட்டும் இல்லாம அநேகமான பயிற்சிகளையும் அங்க எடுத்துக்கொள்றாரு. குறிப்பா சொல்ல போனா டேவிட் ராணுவத்துல இணைறதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது அவரோட கொலை சம்பவங்கள் தான். அதுக்கு காரணம் என்னன்னா 1974 ஆண்டு ராணுவத்திலிருந்து வெளியேறும் போது டேவிட் மிக சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர் அப்படின்ற பெருமையோட தான் வெளியேறி இருக்காரு. இது அவருக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்காரு. ராணுவத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா தன்னோட படிப்படியான முயற்சிகளை தொடர்ந்துமே மேற்கொண்டிருக்காரு. எனவே இதுல முதல் கட்டமா 1975 ஆண்டு 2 பெண்களை கொலை செய்யறாரு. அதாவது மிச்சல் மற்றும் அவரோட இருந்த ஒரு இளம் பெண்ணை தான் கத்தியால் குத்தி கொலை பண்றாரு. எனவே அந்த சமயத்துல கத்தி சரியா பயன்படுத்தப்படவில்லை அப்படின்றதையும் அவர் நன்கு அறிந்து கொள்றாரு. அதுக்கப்புறமா தன்னை மேலுமே மெருகூட்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பல வகையான பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்காரு. எனவே அவரோட அடுத்த கட்ட கொலை முயற்சி லாரியா மற்றும் வாலண்டி அப்படின்னு சொல்லப்படுற 2 பெண்களை காரணமே இல்லாம சுட்டு கொலை பண்றாரு. எனவே இந்த சம்பவத்துல வாலண்டி என்ற பெண் பிழைத்து கொண்டிருக்காங்க. லாரியா வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. எனவே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் ரொம்பவுமே பரபரப்பா மாறி இருக்குது. எனவே இவ்வாறான ஒரு சம்பவம் சமூகத்துல நடக்கிறத பார்த்து மக்கள் எல்லாருமே திகைத்து போயிருக்காங்க. எனவே இந்த சம்பவம் இடம்பெற்றதுக்கு அப்புறமா போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க.
அந்த சமயத்துல 44 காலிபர் அப்படின்னு சொல்லப்படுற துப்பாக்கி தான் இந்த குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றத போலீசார் எப்படியோ கண்டிருந்திருக்காங்க. எனவே போலீசாரும் ஒரு பக்கம் தேடுதல் வேட்டையில இருக்கும்போது அதே ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி கார்ல அமர்ந்திருந்த இரு பெண்களிடம் ராணுவ உடை அணிந்து வழி கேட்டிருக்காரு. வழி கேட்கும் போது அந்த பெண்கள் எதிர்ச்சியா பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே தன்னோட துப்பாக்கியால அந்த இரு பெண்களையுமே சுட்டு இருக்காரு. ஆகவே இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்துமே நிகழ்ந்து வந்த நிலையில மக்களுக்கு ரொம்பவுமே அச்சம் இருந்திருக்குது. ஒரு பக்கம் போலீசார் இது யாரு பண்ற அப்படின்னு சொல்லி ஆராயும் எடுத்து மக்களுமே வெளியில போறதுக்கே ரொம்பவுமே பயந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட கொலை சம்பவங்களுக்கு இடைவேளை எடுத்துக்கொண்ட டேவிட் 1977ஆம் ஆண்டு மீண்டுமே தன்னோட கொலை சம்பவங்களை ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா சொல்லப்போனா முதல்ல எப்படி கொலை பண்ணாரோ அதே பாணியில தான் மீண்டுமே கொலை சம்பவங்களை தொடர்ந்து இருக்காரு. கார்ல அமர்ந்திருந்த 2 நபர்களை தான் மீண்டுமே துப்பாக்கியால டேவிட் சுடுறாரு. அந்த சமயத்துல அந்த இருவருமே டேவிட் யார் அப்படின்றத ரொம்பவுமே அடையாளம் கண்டு கொண்டாங்களாம். குறிப்பா சொல்ல போனா அந்த சம்பவம் நடந்தப்போ டேவிட் சுட்ட இருவர்ல ஒருத்தர் குறித்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரா, இன்னொருத்தர் உயிர் தப்பி இருக்காரு. எனவே அவர் தான் போலீசார் கிட்ட டேவிட்ட சரியா அடையாளம் காண்பிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட டேவிட்ட சரியா யாராலையுமே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா போலீசார் மேலதிக தேடுதல் வேட்டையில இறங்கிருக்காங்க. டேவிட் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு ரொம்பவுமே ஆராய முற்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ அப்படின்னா டேவிட்டோட கார் தான். ஏன்னா இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடந்த அநேகமான இடங்கள்ல ஒரே ஒரு கார் தான் இருந்திருக்குது. அந்த காரை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அது கொலையாளியோட கார் தான் அப்படின்னு. எனவே அந்த கார் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பா இருந்திருக்கு அப்படின்னு கூட போலீசார் கூறுறாங்க. அதுக்கப்புறமா டேவிட்டும் சும்மா இல்ல. ஏன்னா டேவிட் போலீஸ் தானே தேட ஆரம்பித்துட்டாங்க, அதனால இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள குழப்பணும் அப்படின்னு சொல்லி அநேகமான செயற்பாடுகள்ல இறங்குறாரு. அதாவது கேலியான கடிதங்களும் கேலியான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அநேகமான இடங்கள்ல தான் இருக்கிறத பதிவு செய்யறாரு. அநேகமான கடிதங்களை போலீஸ் நிலையத்துக்கும் அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது போலீசாருக்கு இன்னுமே எப்படியாவது அந்த டேவிட்ட கண்டுபிடித்து விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே தேடி இருக்காங்க. இருந்தாலுமே டேவிட்க்கு இதுல கிடைச்ச சந்தோஷம் என்னன்னா போலீசார் என்ன ரொம்பவுமே தேடுறாங்க, அவங்கனால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனதளவுல ரொம்பவுமே தைரியசாலியா இருந்திருக்காரு. குறிப்பா சொல்ல போனா அவர் எழுதின கடிதங்கள்ல நீளமான முடிக்கொண்ட பெண்களை தான் நான் சுட்டு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்திருக்காரு. எனவே அந்த சமயத்துல நியூயார்க் நகர பெண்கள் தங்களோட நீளமான முடிய கட்டையாகவும் வெட்டி கொண்டாங்களா. எனவே இந்த சூழல்ல அநேகமான பெண்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்பவுமே பயப்பட்டாங்களா. அது மட்டும் இல்லாம வெளியே வந்தாலும் கூட தங்களோட முடி வெளியில தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டாங்களா. ஏன்னா டேவிட் மீது மக்களுக்கு ரொம்பவுமே அச்சம் எழுந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா போலீசாரையே எதிர்த்து இவ்வாறான கடிதங்கள் துண்டு பிரசுரங்கள் அப்படின்னு சொல்லி அநேகமான இடத்துல குழப்பங்களை ஏற்படுத்துறதுனாலதான். இருந்தாலும் கூட டேவிட்டோட இந்த ஆட்டங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா டேவிட்டோட கார் இதுதான் அப்படின்றத போலீசார் ரொம்பவுமே பரிச்சயமா அறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்பவுமே அந்த கார் மேலதான் குறியாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போலீசார் காரை தேடி சென்றதுல டேவிட்டோட வீட்டையும் சென்றடைஞ்சிருக்காங்க. கதவை திறந்ததுமே ரொம்பவுமே பயங்கரமான அமானுஷ்யமான புகைப்படங்கள் டேவிட்டோட சுவர்கள்ல ஒட்டப்பட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வீடை பாக்குறதுக்கு ரொம்பவுமே திகிலா இருந்தது மட்டும் இல்லாம நியூயார்க் நகரத்தின் பெரிய வரைபடமும் டேவிட்டோட வீட்டுல மாட்டப்பட்டிருந்திருக்குது. குறிப்பா இந்த இடத்தை போலீசார் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பேரை பலி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே இக்கட்டான சூழல்ல தான் போலீசார் இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீசார் டேவிட் வீட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல டேவிட்டோட வீட்டை சுற்றி வளைத்திருக்காங்க. டேவிட் தன்னோட வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுல இருந்த போலீசார் டேவிட்டை சுற்றி வளைத்து கைது செய்யறாங்க. கைது செய்ததுல தன்னோட குற்றங்கள் எல்லாம் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி டேவிட் அதே இடத்துல ஒப்புக்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்களுக்கு காரணமா நீங்க மட்டுமா இருக்கீங்க, இல்லனா உங்கள் பின் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போலீசார் கேட்டிருக்காங்க. அதுக்கு டேவிட் சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, எனக்கு உதவியா ஒரு நாய் தான் இருந்துச்சு, அந்த நாயோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த மாதிரி கொலை பண்ண சொன்னுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட போலீசார் டேவிட் சொன்ன இந்த விஷயங்களை நம்பவே இல்லையா. அதுக்கப்புறமா மேலதிக போலீசார் விசாரணையில டேவிட்க்கு சிறிய வயதுல இருந்தே இவ்வாறான மனநோய் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. எந்த ஒரு கொலை பண்ணாலுமே அதுல இருந்து அநேகமான சந்தோஷம் அவருக்கு
கிடைக்குது. இதனால தான் டேவிட் அநேகமான கொலைகள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கொலையாளிகளை வெளியுலகில வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி டேவிட்டை சிறையில் அடைக்கிறாங்க. எனவே இந்த கொலை சம்பவங்கள் தான் 1976ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தை புரட்டி போட்ட சம்பவமாகவும் இப்ப வரைக்குமே பார்க்கப்படுது.